ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிறகடிக்க ஆசை சீரியலோட ப்ரொமோ தான் பார்க்க போகிறோம். இந்த முத்து வந்து சும்மாவே இருக்கிறது இல்லை. எப்போ எங்கடா வெண்ணையை போய் இழுப்போன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வர மாதிரி இழுத்துட்டு வர்றாரு. அந்த போலீஸை வந்து ஃபோட்டோ எடுத்து இங்கே பாரு, ஏண்டா நம்மளுக்கு ஒரு நியாயம் போலீஸுக்கு ஒரு நியாயமா, அந்த ஆள் பற்றியா எப்படி வரான்னு, ஹெல்மெட்டு போடுறதில்ல, நோ பார்க்கிங்கில் வண்டியை நிப்பாட்டிட்டு வேகமாக போகிறாங்க, இப்போ பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு போய் வேகமாக அவன் ஃப்ரெண்டு வண்டியில் இருக்க செயினை எடுத்துகிட்டு போய் அவர் வண்டியை எடுத்து லாக் பண்ணி வச்சிடுறாரு. லாக் பண்ணி வச்சுட்டு பெரிய பிரச்சனை வருது. ஒரு வழியாக செல்வம் வந்து சமாளித்து அனுப்பிவிட்றான்ட்டு அவர் அனுப்பி விட்டுட்டு இந்த வீடியோ வந்து அந்த உயர் அதிகாரிக்கு அனுப்பி விட்றாங்க. இதனால் பெரிய பிரச்சனை ஆகுது. அவர் வந்து 3 நாளுக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சிடுறாங்க போலீஸு. நீங்கள் தான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், நீங்களே ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லி உயர் அதிகாரி வந்து சத்தம் போடுறாங்க. சார், இந்த மாதிரி அம்மாவுக்கு ரொம்ப முடியலை சார், எமர்ஜென்சினால தான் சார் அப்படி போனோம்னு. அதான் இதுவே அடுத்தவங்களை அரெஸ்ட் பண்ணும்போது அந்த எமர்ஜென்சிலாம் உங்களுக்கு தெரியறது இல்லைல்ல, உங்களை அரெஸ்ட் பண்ணும்போது மட்டும் அந்த எமர்ஜென்சி தெரியுதா, உங்களுக்கு நான் மட்டும் அந்த எமர்ஜென்சி தெரியுதா அப்படின்னு சொல்லி உயர் அதிகாரியும் நல்லா கேட்குறாரு. இதனால் மனசு ரொம்ப சங்கடப்பட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போது அந்த மீனாவோட தங்கச்சி போய் அவங்க அம்மாவை பார்க்க போகிறாங்க. என்னங்கம்மா, எப்படிம்மா இருக்குது உடம்பு அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, நல்லா இருக்கிறேம்மா அப்படின்ட்டு. சாப்பிட்டீங்களாம்மா? நான் இல்லைம்மா, இன்னும் சாப்பிடல, தம்பி இன்னும் வரல, சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு. என்னம்மாச்சு ஏது அப்படின்னு, தெரியலம்மா, உள்ளே ரூம்லேயே இருக்கான் அப்படின்ட்டு. இல்லைம்மா, நான் பேசலாமா அப்படின்னு. பேசுமா, தாராளமா அப்படின்ட்டு அவரை வர சொல்லி பேசுகிறாங்க. என்னாச்சு, நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கிறவர் இல்லையே, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது வேலையில் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அங்கே நடந்த பிரச்சனையை சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியாயிரும், ஒன்றும் மனசை போட்டு ஒரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பிரச்சனை அங்கிட்டெல்லாம் ஆரம்பிக்குது, ஆனால் அங்கேருந்து தான் ஒரு காதல் தொடருதுன்னு நினைக்கிறோம். ஏன்னா அவங்க 2 பேர்த்துக்கு லவ் வரப்போகுது. லவ் வந்து அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணுற ரேஞ்சுக்கு வரப்போகும்போது தான் கல்யாணம் ஸ்டாப் ஆக போகுது. ஏன்னா முத்துக்கு தான் பிடிக்காது இந்த ஆளை. எப்படினாலும் இந்த ஸ்டோரி இப்படி தான் போகும். வேணாலும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து நம்ம சதாசிவம் ஃபேமிலி வந்து நம்ம முத்துக்கு மீனாக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறதுக்காண்டி அண்ணாமலை வீட்டுக்கு வர்றாங்க. விஜயா எல்லாருமே உட்காந்துருக்காங்க. வாடா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசும்போது, இந்த மாதிரியா முத்து மீனா செஞ்ச காரியத்தில் நாங்கள் உண்மையே மனசு குளிர்ந்து போயிட்டோம்டா. அவங்க மட்டும் முத்து மீனா மட்டும் இல்லாட்டி நாங்கள் நேர் தூக்கில் தான் தொங்கியிருப்போம். அவங்க செஞ்ச காரியம் யாருக்குமே தெரியாமல் இதை காதும் வச்ச மாதிரி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து எங்கள் வீட்டில் விட்டுட்டான். அதே மாதிரி நல்லபடியாக கல்யாணமும் பேசி முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அப்போ விஜயா வந்து கிண்டல் பண்ணுறா. ஓ, இப்போ வந்து இந்த அம்மா வந்து புரோக்கர் வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிருச்சா? பூ கட்டுற வேலை, டெக்கரேஷன் வேலை, புரோக்கர் வேலை, கார் ஓட்டுற வேலை, டடா எத்தனை வேலை அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவான். விஜயா, சும்மா இருக்க மாட்டியா? இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு குடும்பத்தோட மானத்தை காப்பாற்றிருக்காங்க. நீ என்னாண்டா அவங்க 2 பேர்த்தையும் கிண்டல் அடிக்கிற? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா விஜயா அப்படின்ட்டு. விடுடா, இவங்க புத்தி அப்படி தானே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.